யூதா எழுதின நிருபத்தில் 24வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. வழுவாதபடி உங்களை காக்கவும் என்று சொல்லி அந்த வசனம் தொடங்குது. இப்போ இந்த வழுவாதபடி என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, இது ஜனங்கள் வழுவி போகிற இருதயத்தை உடையவர்கள். அதாவது ஆரம்பத்தில் இருக்கிற அந்த உறுதியை, அந்த விசுவாசத்தை அவர்கள் காத்துக்கொள்ளாமல், அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளாமல் வழுவி போகிற இருதயம் அதிலிருந்து நிலைத்து அந்த அந்த காரியத்தில் கர்த்தருக்கு பிரியமாக நிற்காம அப்படியே உலகம் போன போக்கில் அப்படியே போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே திரும்ப போகிற ஒரு அனுபவம் தான் இந்த வழுவி போகிற இருதயம். எபிரேயர் 3:10 நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 95:10 வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 40 வருஷமாக இந்த ஜனங்களை நான் பார்க்கிறேன், இவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்றும் என் வழிகளை அறியாதவர்கள் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். அப்போ நீங்கள் சாலமோனுடைய சரித்திரத்தையும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதுனால கர்த்தருடைய பிரமாணமே அநேக ஸ்திரீகளை ராஜாவானவன் விவாகம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறது. ஆனால் அதன் பிரமாணத்தை மீறியும் அநேக புறஜாதி ஸ்திரீகளை விவாகம் பண்ணது நிமித்தமாக கர்த்தருடைய அந்த விசுவாசத்தை விட்டு அபிஷேகத்தை விட்டு அவன் அந்த ஸ்திரீகள் அவனை வழுவி போக பண்ணினார்கள் என்று 1 ராஜாக்களை நம்ம வாசிக்கிறோம். அப்போ வழுவி போகிற அந்த இருதயம் இருந்துச்சுன்னா நம்ம கர்த்தருடைய பாதையில் நம்ம நேராக நிற்க முடியாது, தொடர்ந்து நம்ம நிலைத்திருக்க முடியாது, கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய முயற்சினால் நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன், நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன், தியானிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஆலயத்துக்கு நான் கரெக்டாக போகிறேன், அதனால கர்த்தருடைய அந்த பாதையில் நான் சரியாக நிற்கிறேன் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. ஏன்னா இந்த வசனம் கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, யூதா எழுதின நிருபத்தில் 24 வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, வழுவாதபடி உங்களை காக்கவும் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடைய மாசற்றவர்களாய் உங்களை நிறுத்தவும் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அங்கே இருக்குது. அப்போ நம்ம வழுவாமல், அதாவது ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியாய் நிற்கிறோம், அபிஷேகத்தை காத்து கொண்டிருக்கிறோம், வசனத்தின்படி நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய முயற்சியினால் அல்ல, தேவன் நம்மை வழுவாதபடி காத்து கொண்டிருக்கிறார் என்பது தான் அதனுடைய உண்மையான காரணம். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நம்முடைய காரியம் அதில் ஒரு பகுதி இருக்குது, உண்மைதான். நம்முடைய பிரயாசங்களும் நம்முடைய முயற்சிகளும் அதில் ஒரு சிறிய பகுதியாக செயல்படுகிறது, உண்மைதான், மறுக்க முடியாது. ஆனால் அது மட்டும் காரணம் அல்ல, தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறதுனாலே அவர் வழுவாதபடி திரும்ப பழைய வாழ்க்கைக்குள்ளே நாம் போகாதபடி, இந்த உலகத்துக்குள்ளே போய் மடிந்து விடாதபடி கர்த்தருடைய அந்த விசுவாசத்துக்குள்ளே நம்மை காத்து கொள்கிறது தேவனுடைய கிருபை. நாம் உணர்ந்து கொள்வோம். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை சந்திப்போம்.